இன்னைக்கு தலைப்பு பாவ சம்பந்தம். பாவங்களை எப்படி சம்பந்தப்படுத்தி நாம பலன் சொல்லுவது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த லக்னாதிபதி லக்னம் எப்படி இருக்கு, லக்னம் கெட்டு போச்சா, லக்னாதிபதியை யார் பார்க்கிறா, லக்னத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்கிறதா, லக்னத்திற்கு வலிமை சேர்க்கிற 5 9 குடையவர்கள் அந்த லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார்களா, 5 9 குடையவர்கள் பார்வை இருக்கா என்பதெல்லாம் நமக்கு தெரியணும். ஒரு ஜாதகத்தில் ஹீரோ லக்னம், அதுக்கு பேர் 1ஆம் பாவம். அப்போ 1ஆம் பாவம் என்பது ஜாதகரை குறிக்கும். அந்த 1ஆம் பாவத்திற்கு தோன்றா துணையாக 5ஆம் பாவம் வரும். 5ஆம் பாவம் என்பது திரிகோணம். அதனால் ஒரு ஜாதகர் அவருடைய பிள்ளைகள் 5ஆம் பாவம் குழந்தைகளை குறிக்கும், அவருக்கு 9ஆம் பாவம் தந்தையை குறிக்கும். இந்த இடத்துல எல்லாமே ஒரு குடும்பமாகவே வருகிறது. ஜாதகர் ஒரு பிடிப்போடு வாழ்வதற்கு குழந்தைகளும், ஜாதகரை வளர்ப்பதற்கு தந்தையும், தந்தைக்கு பிறகு இப்படியே நமக்கு பல சிறப்பான நல்ல விஷயங்கள்லாம் நடந்து கொண்டே வரும். 12 கட்டங்களில் லக்னம் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கட்டங்கள். அதில் 1 3 5 7 9 11 என்பது ஒற்றைப்படை பாவங்கள். ஒற்றைப்படை பாவங்கள் என்பது ஜாதகருடைய உறவுகளை குறிக்கும், உயிர் காரகத்துவத்தை வலு சேர்க்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் தான் ஜோதிடம் நமக்கு இன்றைக்கி பலன் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நாம் உயிர் காரகத்துவத்தை வளர்க்கும், பொருள் காரகத்துவத்தை வளர்க்கும். இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. அப்போ இதே மாதிரி ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்திற்கு நிற்கும் ஸ்தானத்திற்கு முதலில் செயல்படும். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்திற்கு நிற்கும் ஸ்தானத்திற்கு முதலில் செயல்படும். அடுத்தாப்புல நட்சத்திர அதிபதி சொந்த ஆதிபத்தியத்திற்கு 2ஆவதாக வேலை செய்யும். இப்போ உதாரணத்திற்கு குரு பகவான் சனி நட்சத்திரத்தில் இருக்குமானால், சனியினுடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தில் சனி நின்றாலும், சனி நட்சத்திரத்தில் இருக்குமானால், குரு பகவான் சனி நட்சத்திரத்தில் இருக்குமானால், சனி நிற்கக்கூடிய பாவகம் எதுவோ அதற்கு வேலை செய்யும். குரு சனியாக வேலை செய்வார். இப்போ ஒரு குரு லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். குரு லக்னத்திற்கு 4வது வீட்டில் இருந்து குரு திசையை நடத்துகிறார். அவர் நிற்கிற நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அவர் சனி சாரம் வாங்கியிருந்தால், மேச லக்னம் 4ஆம் இடத்தில் குரு பகவான் பூச நட்சத்திரம் சாரம் வாங்கி இருந்தால், அப்போ மேச லக்னத்திற்கு குரு பகவான் என்ன செய்வார்? சனியை போல் செயல்படுவார். மேச லக்னத்திற்கு 11 என்பது பாதகம். அப்போ குரு என்றால் அந்த இடத்தில் பாதகமும் அங்கே இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு எந்த நட்சத்திர சாரம் வாங்குகிறாரோ அந்த சனி சாரத்தில் நின்றால், சனி 10 11 வீட்டுக்கு அதிபதி, அவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறார் சனி என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது மேச லக்னத்திற்கு 8இல் சனி, 4ஆம் இடத்தில் குரு இருந்து திசையை நடத்துகிறார். அப்போ குருவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியணும்? அந்த இடத்தில் குரு 8ஆம் வீட்டையும் பாதக வீட்டையும் கையில் வைத்து கொண்டு செயல்படுவார். அப்போ 4ஆம் பாவத்திற்கு 8னுடைய ஒரு கஷ்டத்தையும் 11 என்ற ஒரு பாதகத்தையும் அவர் செய்ய காத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியணும். 4ஆம் பாவத்தில் குரு உச்சம் அடைந்திருந்தாலும் பெயர் புகழ் வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஆனால் உச்சத்தினால் எந்த நன்மையும் கிடையாது. உச்சத்தினால் என்ன தீமைகள் வரும் அப்படின்னு எடுத்தால், அவர்கள் பெரும்பகுதி
என்ன செய்வார்கள் என்றால், பிற்கால ஏற்றம் இறக்கம், அதுக்கப்புறம் பெயராக இருந்தேன், சிறப்பாக இருந்தேன் என்று சொல்லத்தான் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சிரமப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் உச்சம் என்றால் என்ன என்பதற்கு நமக்கு சில விளக்கங்கள் தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உச்சம் என்பது ஒரு பெரிய செயல் அல்ல. அது ஒரு பெயரையும் புகழையும் தருமை ஒழிய உச்சக்கிரகம் கடைசியில் கஷ்டப்படும். உச்சக்கிரகம் என்ன செய்யும்? கடைசியில் கஷ்டப்படும். புகழே வரமாட்டேங்குது. இப்போ உச்சக்கிரகம் 2-3 உச்சக்கிரகம். இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார். ராமருக்கு நிறைய உச்சக்கிரகம் இருந்தது. ஆனால் அவர் காட்டுக்குள்ளே போய் வனவாசம் இருந்தார். தசரத சக்கரவர்த்தியின் மைந்தன் தானே ராமன். அவர் யாராவது இன்பத்தை அனுபவிக்க முடிஞ்சதா? முடியவே இல்லை. 2 கிரக உச்சம் ராமருக்கு. அதனால் 2 கிரகம் உச்சமாக இருந்தாலும் அந்த காலத்திலே திருமண பொருத்தத்தில் அந்த மாப்பிள்ளையை தள்ளி விடுவார்கள். திறமை இருந்து உயர்வை கொடுக்காது. இதுதான் உச்சத்தின் தலையெழுத்து. இதையே என்னுடைய குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களின் ஃபிலாசபி, லாஜிக். அதனால் இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காதவங்க என்கிட்ட கண்டெஸ்ட் பண்ணவோ வாதாடவோ கூடாது. புரிஞ்சிருச்சா? அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு கிரகம் திசை நடத்துது. 4ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் திசை நடத்துகிறார். அப்போ 4ஆம் இடத்துல இருந்தார். அவர் என்ன பண்ணுறார்? சனி சாரம் வாங்கியிருக்கிறார். இயற்கையிலே குருவின் ஆதிபத்தியம் என்ன? குருவின் ஆதிபத்தியம் மேச லக்கணத்திற்கு எழுதிக்கணும். லக்கணம்னா மேசம், அது சரலக்கணம் அப்படின்னு எழுதிக்கணும். மேச லக்கணத்திற்கு யோகத்தையும் 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி குரு. அவருடைய ஆதிபத்தியம் அது. அந்த ஆதிபத்தியம் உடையவர் லக்னத்திற்கு 4ல் இருக்கிறார். அப்போ 4ல் இருக்கும் பொழுது சனி சாரம் வாங்கும் பொழுது ஒரு கிரகம் சனியை போல் செயல்படும். சனி 8ல் இருக்கிறார். அப்போ அட்டம சனி. அப்போ என்ன ஆகும்? லக்னம் என்கிற ஜாதகருக்கு 8ஆம் இடமும் வலி வேதனையை கொடுக்கிறார். அந்த வேதனையை எங்கே கொடுக்க போகிறாரு? அவருடைய சாரம் வாங்கிய குரு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருந்து வேதனையை கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பார். அதற்கப்புறம் அவர் 9ஆம் இடம் குருவினுடைய வீடு. அப்போ 9ஆம் இடத்திற்கு அவர் தன் வீட்டுக்கு தான் மறைந்த கிரகம் நன்மை தராது. அப்போ 9 கூடியவர் தனக்கு தான் வீட்டுக்கு 8ல் போய் மறைஞ்சி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ என்ன செய்ய போகிறார்? அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. அதற்கப்புறம் 12 கூடிய ஆதிபத்தியம் வாங்குகிறார். 12 என்பது விரயத்தை கொடுக்குது. நல்லா கவனிக்கணும். அப்போ ஜாதகருக்கு என்னென்ன மாதிரியான துன்பங்கள் வரும்? இந்த இடத்துல கடனுக்கு வீடு வாங்கலாம், கடனை கட்ட முடியல. அதனால் குடியிருக்கிற வீட்டில் கஷ்டப்பட்டு நொந்து வெந்து போய் வீடையே விற்றுட்டு போகக்கூடிய சூழல் வரலாம் என்பதற்கு பாவ சம்பந்தத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? 4, 8 நல்லா கவனிக்கணும். 4, 8, 11 ஒரு இணைப்பு லக்கணம் என்கிற ஜாதகருக்கு. 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் 11. ஆனால் இங்கே விசேஷமாக 8ஆம் பாவம் ஜாதகருக்கு என்னாக ஒரு கஷ்டத்தை, ஒரு வலி வேதனையை, நெருக்கடியை கொடுக்குது. 8னா நெருக்கடின்னு எழுதிக்குங்க. 8னா நெருக்கடின்னு எழுதிக்குங்க. 11 என்றால் பாதகம்னு எழுதிக்குங்க. அப்போ கையில் பணமே இல்லாமல் காசுக்கு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அவர் என்ன பண்ணுவார்? அந்த வீடை கட்டியிருப்பார். அந்த வீடு பாக்கியாதிபதி திசை தான். ஆனாலும் 9 கூடையவன் தனக்கு 8வது வீட்டில் இருப்பதனால பாக்கியத்தை தக்க வைத்து கொள்ள முடியாமல் வீடு அவரை விட்டு விலகுகிறது. எப்படி இருக்குது?